ஒரு ஊரில் செல்வந்தன் ஒருவன் பெரும் புகழுடன் வாழ்ந்து வந்தான். தான் செய்யும் வியாபாரத்தில் நேர்மையாகவும் தன்னிடம் உதவி என்று வருபவர்களுக்கு தன்னால் முடிந்த உதவிகளையும் செய்து வந்தான். ஆனால் அவனுக்கும் மனதிற்குள் ஒரு குறை இருந்தது. திருமணம் முடிந்து பல வருடங்கள் கழித்தும் அவனுக்கு குழந்தை வரம் கிடைக்கவில்லை. ஆனாலும் கடவுள் மீது கோபம் கொள்ளவில்லை. தர்மங்கள் செய்வதில் குறையோ அவன் வைக்கவில்லை. இப்படியே நாட்கள் சென்று கொண்டிருக்க அவனின் நல்ல குணத்திற்கு பரிசாக குழந்தை வரத்தை கடவுள் கொடுத்தார். தனக்கு மகன் பிறந்ததை ஊரே மெச்சும்படி கொண்டாடினான். தன் மகனை நல்ல முறையில் படிக்க வைத்து சின்ன சின்ன தவறுகள் செய்யும் போது தண்டிக்க வேண்டிய இடத்தில் தண்டித்தும் பொறுமையாக சொல்ல வேண்டிய இடத்தில் பொறுமையாகவும் எடுத்து கூறினான். மகனின் படிப்பு முடிந்ததும் தந்தையுடன் சேர்ந்து வியாபாரத்தை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டான். அதை பார்த்த தந்தை எல்லையில்லாத மகிழ்ச்சி அடைந்தார். அவனுக்கு சரியான வயதில் ஒரு பெரும் பணக்காரனின் மகளை மணமுடித்து வைத்து பக்கத்தில் இருக்கின்ற ஒரு நகரத்தில் இருவரையும் குடி வைத்தார். அந்த நகரத்தில் மகன் தொழில் செய்வதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து வைத்தார். ஆரம்பத்தில் தொழிலும் குடும்ப வாழ்க்கையும் சந்தோஷமாக இருந்தது. இவனின் தொழில் நேர்த்தியை பார்த்த அந்த நகரத்தில் புது நண்பர்கள் இவனுடன் பழக ஆரம்பித்தார். அந்த பழக்கம் நாளடைவில் மது, சூது என்று அவனின் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றிவிட்டது. வியாபாரத்தை கவனிப்பதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுவிட்டான். தன் தந்தையின் கண்டிப்பு இல்லாததால் தன் இஷ்டப்படி வாழ்ந்து வந்தான். ஆனால் மனைவி இதை பற்றி எதுவும் கண்டுகொள்ளாமல் தனக்கு 3 வேளை உணவிருந்தால் போதும் என்ற மனநிலையில் இருந்ததால் தன் மகன் தவறான வழியில் செல்கிறான் என்பதை தாமதமாக புரிந்து கொண்ட தந்தையால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. தினம் தினம் அவனை நினைத்து அந்த வருத்தத்தில் ஒரு நாள் இறந்து விட்டார். தந்தையின் மரணம் அவனை பெரிதாக பாதிக்கவில்லை. தந்தையின் மரணத்தை விட அவனின் எண்ணமெல்லாம் மதுவின் மீதும் சூதாட்டத்தின் மீது மட்டுமே இருந்தது. தன்னிடம் இருந்த செல்வங்களை சூதாட்டத்தில் மொத்தமாக இழந்து தனக்கு தெரிந்தவர்கள் அனைவரிடமும் கடன் வாங்கி சூதாட்டத்தில் ஈடுபட்டான். வீட்டில் அவனுக்காக மனைவி காத்து கொண்டிருக்க சூதாட்டமே கதி என்று இருந்தான். ஒரு கட்டத்தில் இவனுக்கு கடன் தருவதற்கு யாரும் முன்வரவில்லை. தன் மருமகனின் நடவடிக்கை சரியில்லை என்று மகளை பார்க்க வந்த தந்தையோ தன் மகளிடம் கணவனின் நிலை கண்டு எந்த வருத்தமும் இருப்பதாக தெரியவில்லையே என்று நினைத்தவர் மருமகன் வந்தால் புத்திமதி சொல்லி அனுப்பலாம் என்று நினைத்துக் கொண்டு மகளை அங்கிருந்து அழைத்து சென்றார். தன் தந்தை அமைத்து தந்த தொழிலும் இல்லாமல் தன்னை கவனித்துக் கொண்ட மனைவியும் இப்போது இல்லாமல் உண்ண உணவு கிடைக்காமல் ஊர் ஊராக பிச்சை எடுக்க ஆரம்பித்தான். பிச்சை எடுக்கும் போது சிலர் கெட்ட வார்த்தைகளால் திட்டுவதையும் சிலர் அடிக்க வருவதையும் பார்த்து நான் செய்த பாவத்திற்கு இதையெல்லாம் நான் அனுபவிக்க வேண்டும் என்று தன் தந்தையிடம் கூறுவதை போல தனக்குத்தானே கூறிக்கொண்டு வருத்தப்பட்டான். இப்படியே 2 வருடங்கள் கடந்து விட்டது. தான் செய்த தவறுகளை கொஞ்சம் கொஞ்சமாக உணர ஆரம்பித்தான். சரி, இனிமேலாவது இந்த மாதிரியான கெட்ட வழியில் செல்லாமல் ஒழுக்கத்துடன் வாழ வேண்டும் என்று முடிவெடுத்தான். பணக்காரராக இருக்கும் தன் மாமனாரிடம் கொஞ்சம் கடன் பெற்று மீண்டும் தொழிலை தொடங்கி தன்னுடைய வாழ்க்கையை நல்ல முறையில் வாழ வேண்டும் என்று மனதார தீர்மானித்து தன் மாமனாரை சந்திக்க புறப்பட்டான். மாமனாரின் ஊருக்கு வந்தபோது இரவு 10 மணிக்கு மேலாகிவிட்டது. இந்த நேரத்தில் அதுவும் இந்த கிழிந்த உடையுடன் அவரை சந்தித்தால் நன்றாக இருக்காது என்று நினைத்தவன் விடிந்ததும் யாரிடமாவது ஒரு துணியை பிச்சை எடுத்து அதை போட்டுக்கொண்டு பிறகு சென்று அவரை சந்திக்கலாம் என்று அவரின் வீட்டிற்கு எதிரில் கொஞ்சம் தூரமாக இருந்த பாலடைந்த வீட்டில் சுருண்டு படுத்துக் கொண்டான். பசியால் தூக்கம் வராமல் புரண்டு கொண்டு இருக்கும் போது அந்த வீட்டின் பின்புறத்திற்கு ஒரு வாலிபன் செல்வதை பார்த்தான். அவன் சென்ற கொஞ்ச நேரத்தில் ஒரு பெண்ணும் அந்த வீட்டிற்கு பின்புறம் செல்வதை பார்த்ததும் இவன் மனதிற்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்தது. யார் இவர்கள்? இந்த நேரத்தில் இந்த பாழடைந்த வீட்டிற்கு வர வேண்டிய அவசியம் என்ன என்று மனதிற்குள் கேள்விகள் தோன்ற மெதுவாக எழுந்து மறைவாக நின்று பார்த்தான். அப்போது அந்த வாலிபனுடன் பேசிக் கொண்டிருப்பது தன் மனைவிதான் என்று தெரிந்ததும் அதிர்ச்சி அடைந்தான். என் கணவர் என்னை விட்டுவிட்டு சென்று 2 வருடங்களுக்கு மேல் ஆகிறது. இனி அவன் வருவதாக தெரியவில்லை.
தெரியவில்லை. என் தந்தையோ உன் கணவன் தவறான பாதைக்கு செல்கிறான் என்று தெரிந்ததும் கண்டித்திருக்க வேண்டும். அதுதான் ஒரு உண்மையான மனைவியின் கடமை என்று என்னையே குறை கூறுகிறார். நான் உன்னை திருமணத்திற்கு முன்பு காதலித்தேன் என்பதால் தான் உனக்கு திருமணம் முடிந்து குழந்தைகள் இருந்தாலும் உன்னிடம் என்னை திருமணம் செய்து கொள்ளும்படி கேட்கிறேன். என்னை நீ திருமணம் செய்து கொண்டால் உனக்கு 4 பானைகள் நிறைய தங்க நாணயங்கள் கிடைக்கும். அதை வைத்துக் கொண்டு ஏதாவது ஒரு நகரத்திற்கு சென்று பிழைத்துக் கொள்ளலாம். என்னுடைய மாமனார் நல்ல முறையில் இருந்தபோது வாழ்க்கையில் பண கஷ்டங்கள் வந்தால் அப்போதைக்கு அந்த கஷ்டத்தை சமாளிக்க வேண்டும் என்பதற்காக என் கணவர் திருமணம் முடிந்ததும் அவரின் வீட்டில் ஒரு குறிப்பிட்ட அறையின் மூலையில் தங்க நாணயங்கள் நிறைந்த 4 பானைகளை புதைத்து வைத்திருக்கிறார். அந்த குறிப்பிட்ட அறையை என்னிடம் காட்டி, நான் இறந்த பிறகு உங்களுக்கு ஏதாவது பண கஷ்டம் வந்தால் இதை வைத்து சமாளித்துக் கொள்ளுங்கள் என்று அந்த ரகசியத்தை என்னிடம் மட்டுமே கூறினார். இந்த ரகசியம் என் கணவனுக்கு கூட தெரியாது என்று கூறியவள் அந்த அறையின் அடையாளத்தை கூறி நாளை அந்த வீட்டிற்கு சென்று அதை எடுத்து வருமாறு கூறினாள். இதையெல்லாம் கேட்ட அவளின் கணவன் மனதிற்குள் வேதனை அடைந்தார். உடனே அங்கிருந்து புறப்பட்டு தன்னுடைய வீட்டிற்கு வந்து சேர்ந்தான். மறுநாள் காலையில் அந்த ஊருக்கு வந்த மனைவியின் முன்னாள் காதலன் அந்த வீட்டின் திண்ணையில் இவளின் கணவன் படுத்திருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தான். இவனின் வருகையை எதிர்பார்த்து காத்திருந்தவன் இவன் வந்ததும், யாரப்பா நீ, என் வீட்டிற்கு முன்னால் எதை பார்க்கிறாய் என்று கேட்டான். ஏதாவது தவறாக உளறினால் பிரச்சனையாகிவிடும் என்று இந்த ஊரில் ஒரு வீடு விற்பனைக்கு இருப்பதாக கேள்விப்பட்டேன், அதை விசாரிப்பதற்காக வந்தேன் என்று கூறி சமாளித்தான். உடனே இவன், ஓ அப்படியா, என்னுடைய வீடுதான் விற்பனைக்கு இருக்கிறது, இதோ இதுதான் என் வீடு என்று கூறினான். வீட்டின் மூலை முடுக்குகளில் எல்லாம் தங்க நாணயங்கள் இருக்கும் அறை என்று அவள் கூறிய அறையை நன்கு நோட்டமிட்டான். பிறகு அந்த வாலிபன் இந்த வீட்டின் விலை எவ்வளவு என்று கேட்க இவனோ ஒரு பெரும் தொகையை விலையாக கூறினான். அந்த 4 பானைகளில் இருக்கும் தங்க நாணயங்களை மனதிற்குள் நினைத்துக் கொண்டு அவன் கூறிய விலைக்கு மறுப்பு தெரிவிக்காமல் நாளை பணத்துடன் வருவதாக கூறிவிட்டு சென்றான். அவன் சென்றதும் அன்று இரவே அந்த அறைக்கு சென்றவன் தன் தந்தை மறைத்து வைத்திருந்த அந்த நாணயங்கள் இருந்த பானைகளை வெளியே எடுத்துக்கொண்டு அதை போலவே 4 பானைகளில் கருங்கற்களை நிரப்பி வைத்து மூடிவிட்டான். மறுநாள் பணத்துடன் வந்த அந்த வாலிபரிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு வீட்டின் சாவியை தந்துவிட்டு வேக வேகமாக அங்கிருந்து சென்று விட்டான். உடனே தோன்றினால் பக்கத்து வீடுகளில் சந்தேகப்படுவார்கள், மறுநாள் வந்து பார்த்துக் கொள்வோம் என்று மனதில் நினைத்தவன் மறுநாள் வந்து பார்த்தபோது அதிர்ச்சி அடைந்தான். பானைகள் இருந்த இடம் தோண்டப்பட்டு அந்த பானையில் கற்கள் இருப்பதை பார்த்து கோபத்துடன் அவனிடம் சென்று கத்தினான். உன்னை நம்பி என்னிடம் இருந்த எல்லா பணத்தையும் கொடுத்து அந்த வீட்டை வாங்கினேன். ஆனால் என்னிடம் கூறிய ரகசியத்தை உன் கணவனிடமும் கூறி என்னை ஏமாற்றி விட்டாய். உன் உடல் சுகத்திற்காக என்னிடம் கள்ளக்காதலியாக இருந்தாய் என்று எல்லோருக்கும் தெரியட்டும் என்று கோபத்தில் உளறிவிட்டான். இதை கேட்டதும் அவளின் தந்தை அவமானத்தால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதை பார்த்த ஊர் மக்கள் அவளை ஊரை விட்டு துரத்தி விட்டனர். அந்த கள்ளக்காதலன் பணத்தையும் இழந்து தன் மனைவிக்கு துரோகம் செய்த காரணத்தால் இவனின் மனைவியும் குழந்தைகளும் இவனை அனாதையாக விட்டுவிட்டு தன் தாய் வீட்டிற்கு சென்று விட்டார்கள். கள்ளக்காதலின் பேச்சை கேட்டு அத்தனையும் இழந்து ஒரு வேளை உணவிற்கு பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தான். மதுவிற்கும் சூதாட்டத்திற்கும் அடிமையாக இருந்து தான் செய்த தவறான கர்மாவின் தண்டனையாக 2 வருடங்கள் பிச்சை எடுத்து இனி நல்லவனாக வாழ வேண்டும் என்று அவன் முடிவெடுத்ததும் கர்மா அவனுக்கான நல்ல வழியை காட்டியது. தங்க நாணயங்களை எடுத்துக்கொண்டு பக்கத்து நகரத்திற்கு சென்றவன் புதிதாக தொழிலை தொடங்கி அதில் கண்ணும் கருத்துமாக இருந்து நல்ல முறையில் தன்னுடைய வாழ்க்கையை வாழ தொடங்கிவிட்டான். தன் கணவன் தவறான வழியில் செல்வதை தட்டி கேட்பது ஒரு மனைவியின் கடமை மட்டுமல்ல, உரிமையும் கூட. ஆனால் அவன்
அவள் அதை ஒருமுறை கூட செய்யவில்லை. அதற்கான தண்டனையை இனி அவள் அனாதையாக அனுபவிக்க போகிறாள். இவளின் முன்னாள் காதலன் சுயநலமிக்கவன். தனக்கு திருமணம் முடிந்து தன்னை நம்பி மனைவியும் குழந்தைகளும் இருக்கிறார்கள் என்பதை எல்லாம் கண்டுகொள்ளாமல் உடல் சுகத்திற்காக இவளுடனும் தன் வாழ்க்கையை பகிர்ந்து கொண்டு ஒரு கட்டத்தில் அவளையும் ஏமாற்ற நினைத்தவன் கடைசியில் தன்னிடமிருந்த அத்தனை செல்வங்களையும் இழந்து பிச்சைக்காரனாக தன்னுடைய வாழ்க்கையை இனி வாழப் போகிறான். ஒருவனின் நல்ல நேரம் கெட்ட நேரம் என்பதை கடிகார முட்கள் முடிவு செய்வதில்லை. ஒருவனின் எண்ணங்களும் செயல்களும் தான் அதை முடிவு செய்கிறது. இதை மட்டும் நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டால் போதும். உங்கள் வாழ்க்கையில் வசந்தங்கள் மட்டுமே நிறைந்திருக்கும். இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம் நண்பர்களே. அடுத்து இந்த வலதோரத்துல இருக்கிற கட்டத்துல ஒரு சூப்பரான கதை இருக்கு, அதையும் தொட்டு பார்த்துருங்க. இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி நண்பர்களே.